Hello everyone, இது Big Data Analyticsல Unit 2 ஓட செகண்ட் லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல அக்ரிகேட் டேட்டா மாடல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த டாபிக் ஸ்கீமாலஸ் டேட்டா பேசஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீமாலஸ் டேட்டா பேஸ் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமாலஸ் டேட்டா பேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, மோங்கோ டிபி. இந்த மோங்கோ டிபியை உங்களுக்கு தனியா கூட கேட்கலாம். ஸோ அப்படி தனியா கேட்டாங்கன்னா ஸ்கீமாலஸ் டேட்டா பேஸ் என்னன்னு எழுதிட்டு இந்த மோங்கோ டிபியை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. இல்ல ஸ்கீமாலஸ் டேட்டா பேசஸ் கேட்டாங்க அப்படின்னா ஸ்கீமாலஸ் டேட்டா பேஸ் எழுதிட்டு எக்ஸாம்பிள் போட்டு இந்த மோங்கோ டிபி எழுதிக்கலாம். சோ இந்த ஒரு கொஸ்டின் படிச்சாலே இந்த ரெண்டையுமே நீங்க கவர் பண்ணிக்கலாம். ஸ்கீமாலஸ் டேட்டா பேசஸ் கேட்டாலுமே எழுதிக்கலாம், இல்ல மோங்கோ டிபின்னு கேட்டாலுமே எழுதிக்கலாம். இந்த ஒரு கொஸ்டின் படிச்சா போதும், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்கீமாலஸ் டேட்டா பேசஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சோ இந்த வேர்ட் வச்சே தெரிஞ்சிடும் ஸ்கீமாலஸ் டேட்டா பேசஸ் அர்த்தம். இதுல வந்து ஸ்கீமா இருக்காது, சோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது, ஓகேவா? பாருங்க, schemaless databases are a type of NoSQL databases that do not have a predefined schema or structure of data. So schema database என்னது, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. இந்த மாதிரி தான் அரேஞ்ச் ஆயிருக்கணும், இதை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது, ஒரு ஸ்கீமா இருக்காது. அதான் schemaless databases சொல்றாங்க. This means the data can be inserted and retrieved without adhering to a specific structure. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம எப்பனாலும் அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம், எப்பனாலும் நம்ம ரிட்ரைவ் பண்ணிருக்கலாம், ஓகேவா? So இதான் ஸ்கீமாலஸ் டேட்டாபேஸ்ல ஒரு பெனிஃபிட். The database can adapt to changes in data over time without requiring schema migrations or changes. So நம்ம ஸ்கீமா வச்சு பண்றப்ப என்ன பண்ணணும், ஒரு டேட்டால ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா கூட மொத்த ஸ்கீமாவே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது, நம்ம எப்பனாலும் அந்த டேட்டால சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கீமாவை சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதான் ஸ்கீமாலஸ் டேட்டாபேஸ்ல. பாருங்க, in schemaless databases information is stored in JSON style documents. So JSON ஸ்டைல்ல தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா which can have varying set of fields with different data types for each field. So எத்தனை ஃபீல்ட்னாலும் இருந்துக்கலாம், ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே என்ன டேட்டா டைப்னாலும் இருந்துக்கலாம். இதான் JSON ஸ்டைல் டாக்குமெண்ட்ல இருக்கும். அப்படிதான் இந்த ஸ்கீமாலஸ் டேட்டா பேஸ்ல இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இங்க இது ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா. பாருங்களேன், நேம்னு கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஏஜ்னு கொடுத்து ஒரு நம்பர், அடுத்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு 3 ஃபீல்டு இருக்கு, நேம், ஏஜ், இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதே இன்னொரு டேட்டால நேம், ஏஜ் ரெண்டு ஃபீல்டு மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்ம எத்தனை செட் ஆஃப் ஃபீல்ட்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே எந்த டேட்டா டைப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதான் ஸ்கீமாலஸ் டேட்டா பேஸ்ல. நெக்ஸ்ட் அதோட எக்ஸாம்பிள் மோங்கோ டிபினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்கீமாலஸ் டேட்டாபேஸ் கேட்டா கூட இந்த ஸ்கீமாலஸ் டேட்டாபேஸ் எழுதிட்டு எக்ஸாம்பிள் போட்டு இந்த மோங்கோ டிபி எழுதிக்கலாம், ஓகேவா? பாருங்க, இப்போ மோங்கோ டிபி. ஸோ மோங்கோ டிபி இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் தட் ப்ரொவைட்ஸ் ஹை அவைலபிலிட்டி அண்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ். நம்ம ஆஸ்திரேலியா பாக்குறப்பே பார்த்தோம், அந்த டாக்குமெண்ட் பேஸ்டு மாடலுக்கு எக்ஸாம்பிள் வந்து மோங்கோ டிபின்னு பார்த்தோம். ஸோ அதான் இங்க மோங்கோ டிபிங்கிறது ஒரு டாக்குமெண்ட் பேஸ்டு மாடல். இங்க வந்து ஓப்பன் சோர்ஸ், அதனால ஹை அவைலபிலிட்டி இருக்கும். இது வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மோங்கோ டிபி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் NoSQL டேட்டாபேசஸ். ஸோ இந்த NoSQL டேட்டாபேஸ்ல மோஸ்ட் பாப்புலரானது. மோங்கோ டிபி இஸ் ஏ டாக்குமெண்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் which stores data in JSON like documents. ஸோ இது வந்து டாக்குமெண்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ். இதுல வந்து இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு JSON like documents தான், அது மாதிரி தான் நமக்கு ஸ்டோர் பண்ணிருப்பாங்க, ஓகேவா? சோ இப்பதான் JSON like documents எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இது மாதிரி இந்த மோங்கோ டிபில ஸ்டோர் பண்ணிருப்பாங்க, ஓகேவா? It means we can store information without having to worry about the data structure such as the number of fields or types of fields to store values. சோ இப்ப பார்த்ததான் JSON like documentsல எப்படி பார்த்தோம், நம்ம ஃபீல்டு எத்தனை ஃபீல்ட்னாலும் இருந்துக்கலாம், ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் என்ன டைப்னாலும் இருந்துக்கலாம்னு பார்த்தோமா. சோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க, நம்ம டேட்டா வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குன்னு ஒரி பண்ணிக்க தேவையில்லை, எப்படினாலும் இருந்துக்கலாம், எத்தனை ஃபீல்ட்னாலும் இருந்துக்கலாம், எந்தெந்த டைப்லனாலும் இருந்துக்கலாம். இதுதான் மோங்கோ டிபியோட பெனிஃபிட், ஓகேவா? So next, MongoDB uses Mongo server and Mongo shell commands to fetch records or information from the database. So டேட்டாபேஸ்ல இருந்து நமக்கு ஏதோ ஒரு டேட்டா தேவை அப்படின்னா இந்த Mongo serverயும் Mongo shell commands யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம், ஓகேவா? நெக்ஸ்ட், டேட்டாபேஸ் இஸ் ஏ பிசிக்கல் கண்டெய்னர் ஃபார் கலெக்ஷன்ஸ். டேட்டாபேஸ்ங்கிறது ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ். கலெக்ஷன் இஸ் ஏ குரூப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டேட்டாபேஸ்னா ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ், கலெக்ஷன்ஸ்னா ஒரு குரூப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், ஓகேவா? அண்ட் இஸ் சிமிலர் டு ஒன் RDBMS டேபிள். ஸோ இந்த கலெக்ஷன்ங்கிறது ஒரு RDBMS டேபிள் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஏ டாக்குமெண்ட் இஸ் ஏ செட் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ். ஸோ இங்க பாருங்க, டேட்டாபேஸ்ங்கிறது ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ், கலெக்ஷன்ங்கிறது ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ங்கிறது ஒரு செட் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ், ஓகேவா?
ஸோ இதுக்கு அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. டேட்டா பேஸ்ங்கிறது ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ், கலெக்ஷன்ஸ்ங்கிறது ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ்ங்கிறது ஒரு செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட்ன்றது ஒரு கீ வேல்யூ பேர். இப்படிதான் இந்த மோங்கோ டேட்டா பேஸ்ல நம்ம இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. MongoDB documents are composed of field value pairs and have the following structure. So இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஃபீல்டு அதுக்குண்டான வேல்யூ, ஃபீல்டு அதுக்குண்டான வேல்யூ, ஃபீல்டு அதுக்குண்டான வேல்யூ. ஸோ இப்படிதான் MongoDBல நம்ம இன்ஃபர்மேஷன் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இதான் MongoDBங்கிறது. ஸோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், முக்கியமான கொஸ்டின். ஸ்கீமாலஜி டேட்டா பேஸ்னா என்னன்னு பார்த்தோம். அந்த ஸ்கீமாலஜி டேட்டா பேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் MongoDBனா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நீங்க ஸ்கீமாலஜி டேட்டா பேஸ் கேட்டாலுமே நீங்க இதை எழுதிக்கலாம், இல்ல MongoDBன்னு கேட்டாலுமே நீங்க இந்த கொஸ்டின் எழுதிக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இவ்வளவுதான் இந்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.